மஸ்ட் ஹேட் தி ப்ளே பாய். இந்த சீரீஸோட வாய்ஸ் ஓவருக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ நம்ம உடனே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் யோமியா. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏ ரெகுலர் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வாட்சருக்கு ஹாய் அண்ட் லவ் யூ காய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துடலாம். ஓகேவா? எதுக்கு இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்? பிகாஸ் சம் காப்பிரைட் இஷ்யூ மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் அதுலேருந்து நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம வெறும் புக் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். அதனால் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இம்பார்ட்டன்ட். இப்போது தாராவோட நேமை நான் இதுக்கப்புறம் எப்படி சொல்வேன்னா தோரி அப்படின்னா நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஜெயினோட நேம் இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்னா ஜாக் அப்படின்னு நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஜெகனோட நேம் எப்படி சொல்வேன்னா ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நிதினோட நேம் எப்படி சொல்வேன்னா நேத்தன் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் கௌஷியோட நேம் என்ன சொல்வேன்னா க்ளாவி அப்படின்னு சொல்லுவேன். இப்போதைக்கு இவங்க 5 பேர் தான் மெயின் கேரக்டர். இவங்கள வச்சு நம்ம லீட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டோரியில் வேறு யாராச்சும் நியூவாக ஆட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி அவங்களோட பேரை நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது சாப்டர் 1 போகலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன முடித்தாங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒன் டே ஜெயின் தாரா கிட்டே கேட்டிருப்பான். தாராவும் ஓகே சொல்லியிருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் ஊட்டியில் ஒன் டே ஹாப்பியாக இருந்துட்டு தாரா கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயின் அவளுக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவன் போயிட்டுருப்பான். தாராவும் பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். இதோடு நம்ம சீரீஸை முடிச்சிருப்பாங்க. சீசன் 2 மஸ்ட் ஹேட் தி ப்ளே பாய் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சாப்டர் 1 டாக் அபவுட் சான்சஸ். இது தோரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஸ்டோரி ஃபுல்லாக நகரப்போகுது. அதாவது தாரா தான் இதோட மெயின் லீட். அவளை பற்றி தான் இது சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு வெளிச்சமான காலையில் சூரியவெளி ஒரு பொண்ணோட முகத்தில் விழுது. அவள் தான் நம்ம தோரி. அவள் கண்ணை கசக்கிட்டு லைட்டாக கொட்டாவி விட்டுட்டு எழுந்துட்டு அவள் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இன்னொரு அழகான நாள். இதை நினச்சி என்னால் ஹாப்பி ஆகாமல் இருக்க முடியல. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் ஆகப்போகுது. இன்ன வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இந்த சம்மரை ஓட்டிகிட்ருக்கேன். அதுவும் ஈஸ்ட் ஆம்டனில் சம்மர் வெக்கேஷன் எப்பயாச்சும் போர் அடிக்குமா? அடிக்காது. அதுவும் இங்கே நியூயார்க்கில் இருக்க பீப்புளுக்கு ஆம்டன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா தாரா, அதாவது தோரி. அதுக்கப்புறம் இன்னொன்று நினச்சி பார்க்குறான். எல்லா சம்மர்லேயும் நான், க்ளோவி அண்ட் நேத்தன், அதாவது கௌஷி அண்ட் நேத்தன், இவங்க 3 பேருமே இந்த இடத்துல தான் சம்மரை பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போது நேத்தன் எங்கே இருக்கானே தெரியல. லாஸ்ட் செமஸ்டர்லேயும் நான் அவனை பார்க்கல. இயர் இன் கிராஜுவேஷனுக்கும் அவன் வரல. க்ளோவி சொன்னா போல், க்ளோவினா கௌஷி, அவள் சொன்னா போல் அவன் ஆன்லைன்லேயே கிளாஸஸை அட்டென்ட் பண்ணுறான் போல இருக்குது, அட்லீஸ்ட் டிப்ளமோ டிகிரி வாங்கிறதுக்காச்சு அப்படின்னு தோரி யோசிச்சுட்டு சில மாதமாக நம்மளுக்கு டைம் சரியாக இல்லை, எல்லாம் கஷ்டமான நாளாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த கஷ்டமான நாள்லேயும் ஒரு சில மாறாத விஷயம். க்ளோவி என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்போவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் கஷ்டமான நாள்லேயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கௌஷியை பற்றி நினைக்கிறா. அப்படியே தோரி பக்கத்தில் திரும்பி பார்க்குறா. அங்கே தான் க்ளோவி படுத்து தூங்கிட்டுருக்கா, அதாவது கௌஷி படுத்து தூங்கிட்டுருக்கா. திருப்பி தோரி ஒன்று நினைக்கிறா. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமான நாளாக இருந்தாலும் எல்லா சம்மர் டைமுக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வருவோம். இது ஹாம்டனில் இருக்கிற க்ளோவியோட பாட்டி வீடு. எல்லா சம்மருக்கும் நான், நேத்தன், அதுக்கப்புறம் க்ளோவி இங்கே தான் சம்மரை என்ஜாய் பண்ணுவோம். இது ஒரு அழகான அமைதியான இடம். இங்கே வந்தால் நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக மட்டும்தான் இருப்போம். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இங்கே அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்கும் இந்த வீடு அப்படின்னு நினைக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் தோரி க்ளோவியை பார்த்து ஒன்று மனசுக்குள்ளே நினைக்கிறா. என்னோடய கஷ்டமான எல்லா நாட்கள்லேயும் நீ என் கூட இருந்திருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க, நான் எப்போல்லாம் கஷ்டப்பட்டு பேசினாலும் அமைதியாக கேட்டிருக்க. ஒரு அன்லக்கியான மூமெண்ட், துரதிர்ஷ்டமான மூமெண்ட் ஒன்று நமக்குள்ளே நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாதோன்னு நான் நினச்சேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் பேன் ஆனோன்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சது நான் எப்போவுமே கொடுத்து வச்சுருக்கணும். நமக்குள்ளே நிறைய சீக்ரெட்ஸ் இருந்துச்சு. நீ ஏன் அப்படி பிஹேவ் பண்ணணும் எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே டவுட்ஸ் இருக்கக்கூடாது அண்ட் சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட
தொடக்கம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு தோரி அவளோட மனசுக்குள்ளே பேசிக்கிறத நிறுத்துறா. அப்போ உடனே கௌஷி அதாவது க்ளோவி கண்ணை திறந்து என்னை ஏன் இப்படியே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தோரி என்ன சொல்கிறான்னா, தூங்குறவங்கள எனக்கு குறுகுறுன்னு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தோரி சொல்கிறா. அதுக்கு க்ளோவி என்ன சொல்கிறான்னா, நீ அப்படி பார்க்காத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு க்ளோவி சிரிச்சுக்கிட்டே தோரியை பார்த்து எழுந்துக்கிறா. தோரிக்கிட்ட கேட்குறா, இன்றைக்கி என்ன பிளான், எங்கே போகலாம் அப்படின்னு க்ளோவி தாரா கிட்ட கேட்கும் போது அதுக்கு தோரி சொல்கிறா, எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் ஷாப்பிங் மட்டும் வேண்டாம் அப்படின்னு தோரி க்ளோவி கிட்ட கெஞ்சரா. அவள் சொல்கிறா, ஒரு சம்மர் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம்தான் ஆச்சு, ஆனால் இந்த வீடு ஃபுல்லாக ஷாப்பிங் பேக்ஸாக இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது க்ளோவி பார்த்து சிரிக்கிறா. என்ன நீ இப்படி சொல்லிட்ட, இந்த ஹாம்ப்டனில் சம்மரில் ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் வரும், அதுக்கு சாதாரணவங்க போல் நம்மளால் ட்ரெஸ் பண்ண முடியுமா, நம்மளோட ட்ரெஸ் தான் எல்லாமே சொல்லும், அதனால் ஷாப்பிங் தான் அப்படின்னு க்ளோவி சொல்லி சிரிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் க்ளோவி இன்னொரு விஷயத்தையும் தோரிக்கிட்ட சொல்கிறான். நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அதாவது முகமுடி திருவிழா அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எல்லாரும் மூஞ்சில் மாஸ்க் போட்டுட்டு பால் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே நிறைய பசங்க வருவாங்க, அவங்க மேல்பட்ட லைஃப்க்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல, ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொன்னதும் தோரி அதுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான், அதோடு நம்ம இந்த ஷாப்பிங்கை முடிச்சுக்கணும் அப்படின்னு தோரி சொன்ன உடனே க்ளோவி கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்ட்டு தோரிக்கு தான் தெரியும். தோரி மனசுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக ஷாப்பிங்லேயே போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு க்ளோவி கிட்ட கேட்குறா, இவ்வளோ சீக்கிரம் ஏன் சம்மர் பால் நடக்குது, இது இவ்வளோ சீக்கிரம் நடக்காது, போலோ பால்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும், அதுக்கப்புறம் தானே நடக்கும் அப்படின்ட்டு க்ளோவியை பார்த்து கேட்கும் போது அதுக்கு க்ளோவி சொல்கிறா, இது ஈஸ்ட் ஆம்ப்டன் தோடி, இங்கே என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு தோரியும் யோசிக்கிறா. ஆமாம், இது ஈஸ்ட் ஆம்ப்டன், இங்கே என்ன வேணாலும் நடக்கும், நான் தான் முட்டாள்தனமாக உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். இன்னொரு கேள்வி தாரா அதாவது தோரி கேட்கலான்னு வரும்போது அவளோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. அதனால க்ளோவி எழுந்து போய் என்னன்னு பார்த்துட்டு கதவு மூடிட்டு வரும்போது க்ளோவி கையில் ஒரு ரோஸும் ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த ரோஸையும் லெட்டரையும் எடுத்துகிட்டு க்ளோவி தோரியை பார்த்து சிரிச்சிட்டே வரா. இந்த லெட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் இது யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு, அதோடு இல்லாமல் உன் ஃபர்ஸ்ட் விசிட்டர் கிடச்சிட்டாங்க போலியே அப்படின்ட்டு தோரியை கலாய்க்கிறா க்ளோவி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த மாஸ்கியூ பால்னால் வெளிநாட்டு கல்ச்சர். அங்கே எப்படின்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாலுக்கு போவாங்க. அந்த ஹாலில் கல்யாணம் ஆகாத பசங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு விசிட்டர் கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கல்ச்சரை தெரிஞ்சு அந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பாங்க. பிரிட்ஜிட்டன் சீரீஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே இதுதான் என்னென்னு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தாராக்கு ஆல்ரெடி ஒரு புக் பண்ணுறாரு, அதுதான் யாருன்னா ஜாக். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, க்ரீன் ஹவுஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், உனக்காக காத்துட்டுருப்பேன், சீக்கிரம் வா அப்படின்னு ஜாக் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஜாக் தான் ஜெகன். அந்த லெட்டரை பார்த்ததும் தோரிக்கு ஒரே சிரிப்பு. அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு க்ளோவி கேட்குறா, உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு தோரி ரிப்ளை பண்ணுறா க்ளோவி கிட்ட, க்ளோவி நீ நினைக்கிறபடி இல்லை, அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஸ்வீட், எனக்காக எப்பவும் இருந்திருக்கா, அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு. அதுக்கு க்ளோவி சொல்கிறா, ஃப்ரெண்டு தான், ஆனால் இது பழைய காதலை மறக்க இது ஒரு காதல் போல் எனக்கு தெரியுதே அப்படின்னு க்ளோவி கேட்டதும் தோரி சொல்கிறா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஆனால் நான் அவள் சொன்ன ஆன்சரில் அவளுக்கே திருப்தி இல்லை. தோரி திரும்பி க்ளோவியை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜெகன் அந்த லைப்ரரி மேண்டரை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சான்னு தெரியல. நான் அந்த லைப்ரரி பாய் யாருன்னு தேடும் போது அவன் அந்த காரணத்தை என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதில்லை. அதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கலாம், ஆனால் அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட், அவனை என்னால் எப்போவும் மறக்க முடியாது, என்னோடய கஷ்டமான சுச்சுவேஷனில் எப்போவும் இருந்திருக்கான், அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது க்ளோவி சொல்கிறா, திரும்பி இதே கதையா, போதும் நிறுத்து அப்படின்ட்டு. இன்னொன்றும் க்ளோவி சொல்கிறா, பழைய காதலை மறக்க இது ஒரு சான்ஸாக நீ எடுத்திருக்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தோரிக்கு முகமே மாறுது. தோரி பழைய விஷயத்தை பற்றி பேச வேணாம், பாஸ்ட்னால் நம்ம ஃப்யூச்சர் தான் வேஸ்ட் ஆகும், நான் பழசை எல்லாமே மறந்துட்டேன், நம்ம ஆல்ரெடி பேசினா போல் அவனோட பேர்
நீயும் சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். அதாவது ஜெயினோட பேரை இவங்க 2 பேரும் சொல்லிக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்டை பற்றி பேசக்கூடாது, இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் தான் எல்லாமே அப்படின்னும் பேசியிருக்காங்க. ஆனால் போன தடவைங்க இவங்க இதே மாதிரி பேசும்போது நிறைய வாக்குவாதம் நடந்திருக்கு. அதில் க்ளோவி வந்து தோரிக்கிட்ட நீ இன்னுமே அவனை மறக்கலை, அவனை தான் மனசில் வச்சிட்ருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை தோரி எப்பவுமே ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒத்துக்காமல் க்ளோவி கிட்ட சண்டை போட்டே இருந்திருக்கா. கடைசியில் க்ளோவியும் சண்டை போட்டதுனால தோரி ஒத்துக்கிறா அவள் இன்னுமே ஜாக்கை மறக்கலன்ட்டு. ஆனால் இதெல்லாம் நடந்து பல மாதத்துக்கு முன்னாடி ஆகுது. ஆனால் இப்போது நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு க்ளோவி கிட்ட தோரி சொல்கிறா. அதோடு இல்லாமல் ஜேம்ஸ் என்னோட நல்ல ஃப்ரெண்ட், நான் யாரை மறக்கிறதுக்காகவும் யாரையும் யூஸ் பண்ண மாட்டேன், அதாவது ஜேம்ஸை நான் எப்போவும் யூஸ் பண்ண மாட்டேன் என் பாஸ்ட்டை மறக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னதும் க்ளோவி சொல்கிறா. ஆனால் நீ ஜேம்ஸ் மேலே இரக்கம் காட்டுற மாதிரி தானே இருக்குது, யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொன்னதும் தோரி சொல்கிறா, நான் பாஸ்ட்டை மறக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை, ஏன்னா நான் பாஸ்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், நான் ஜாக்கையும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போது எனக்கு ஒன்று தோணுது, ஜெகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. வேணா நீ நாளைக்கு பாரு, அந்த நினைக்க போகிற பாலில் ஜேம்ஸ் தான் என்னோட டேட், நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு தோரி சொல்கிறா. அதுக்கு க்ளோவியும் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கா. அதுக்கப்புறம் தோரி, உன்ன மாதிரி நான் வேஸ்ட்டாக இல்லை, எனக்கு இப்போ ஒரு டேட் இருக்குது, நான் போய் பிரஞ்ச் சாப்பிட போகிறேன், நான் போய் அதுக்கு குளிக்கணும் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே போகிறா. அதுக்கு க்ளோவி ஒரு கவுண்டர் அடிக்கிறா, ஆல் த பெஸ்ட் ஃபார் எ சூசைட் மிஷின் அப்படின்ட்டு. அதுக்கு திரும்பி தாரா முறைச்சிட்டு அதோட அந்த சீன் அங்கே முடியுது. இப்போது அந்த க்ரீன் ஹவுஸில் ஜேம்ஸ் உட்காந்து புக் படிச்சுட்ருக்காரு. தோரி வரதை பார்த்த உடனே சிரிச்சிட்டு, கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன், வா தோரி அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. அதை பார்த்த தோரிக்கு ஒரே சந்தோஷம். அவங்களுக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ண டேபிளுக்கு தோரியை கூட்டிகிட்டு போய் அவரையும் உட்கார வைக்கிறாரு. தோரி நினைக்கிறா, இப்போ புரியுதா எனக்கு ஏன் ஜேம்ஸை ஃப்ரெண்டை தாண்டி பிடிக்குதுன்ட்டு. ஏன்னா இவன் எனக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுறான், தினமும் நிறைய ரோஸ் அனுப்புகிறான், என்னை உண்மையாக லவ் பண்ணுறான், எதுவும் எதிர்பார்க்காம எனக்கு டெய்லியும் லவ் தரான், எஃபர்ட் போடுறான். இந்த ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு அவன் மேலே அட்ராக்ஷன் வராதா அப்படின்ட்டு தோரி ஒரு கேள்வியோட ஜேம்ஸை பார்க்குறா. அப்போது ஜேம்ஸை பார்த்து எவ்ரிடே வா அப்படின்னு கேட்ட உடனே ஜேம்ஸுக்கு ஒன்றுமே புரியல, அவன் குழம்பி போகிறான். அதுக்கப்புறம் தோரி அந்த புக்கை பற்றி சொல்கிறா, எவ்ரிடே புக்கா அப்படின்ட்டு. ஆமாம், இந்த புக் வந்து டேவிட் அப்படின்னு ஒரு ஆத்தரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே தோரிக்கு ஒரே க்யூரியாசிட்டி, என்ன புக் அது, எதை பற்றி அப்படின்ட்டு ஜேம்ஸ் கிட்ட கேட்ட உடனே ஜேம்ஸ் சொல்கிறான், ஒரு யங் மேன் பற்றிய கதை. அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உடம்புல தான் இருக்கிற மாதிரி ஒரு வாரம் இருக்குது, ஒரு நாளும் வேறு பாடிக்கு அவன் மாறுவான். அப்படி மாறினாலும் அவன் ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணுறான், அதை பற்றிய கதை தான் அப்படின்னு சொன்ன உடனே தோரிக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. என்ன இப்படி ஒரு கதையா, ஆமாம் நீ படிச்சு பாரு அப்போ தான் உனக்கு புரியும், இதுதான் நான் எடுக்கிற ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சிரித்த உடனே அது வேறு எப்படியோ தோரிக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்த உடனே அவளும் சிரிக்கிறா. ஆனால் தோரி மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா, ஜேம்ஸ் ஒரு ஜென்டில்மேன், அவன் ஏன் இந்த புக்கை படிக்கிறான், இதுக்கும் வேறு எதுக்கும் சம்மந்தம் இருக்கோ, இல்லை இவன் சொன்னதில் நிறைய ஏதாச்சும் மீனிங் இருக்கோ அப்படின்ட்டு அதை பற்றி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்றைக்கே இந்த புக்கை வாங்கிடணும் அப்படின்ட்டு தோரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. ஜேம்ஸ் வந்து என்ன இந்த பால்க்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு க்ளோவி கூட தான் நானும் போகலான் இருக்கேன், அதுக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் வேறு இருக்குது, சாப்பிட்ட உடனே நாங்கள் அங்கே தான் போவோம், நீயும் வேணால் எங்கள் கூட வரியா அப்படின்ட்டு தோரி கேட்கும்போது ஜேம்ஸ் காஃபி குடிச்சிட்டே தலை ஆட்டுற மாதிரி இருக்குது, நோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தோரி மனசுக்குள்ளே ஓவர் திங்க் பண்ணுறா, ஏன் ஸ்டார்டிங்லேருந்தே ஜேம்ஸுக்கும் க்ளோவிக்கும் ஆகவே இல்லை, அவங்க பேசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நானும் கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னன்னு தெரியல, யாரை கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க அப்படின்ட்டு அவளே நினச்சிக்கிறா. தோரி ஜேம்ஸை பார்த்து, உனக்கு இன்னும் க்ளோவி மேலே கோவமா, அதுதான் ப்ராப்ளமான்னு கேட்ட உடனே ஜேம்ஸ் அதுக்கு நோ, எனக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி க்ளோவி எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஸோ நான் வரல அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாரு. தோரி திரும்பி நினைக்கிறா, இவங்கள நாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எப்போ கேட்டாலும் ஜேம்ஸ் இதே தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு.
அப்புறம் ஜேம்ஸ் வந்து தாராவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு யாராச்சும் டேட் இருக்காங்களா அப்படின்ட்டு. டேட்னா அந்த மாஸ்கியூ பாலுக்கு போவாங்கள்ல, அங்கே போய் யாராச்சும் பார்த்து அவங்க டேட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள விசிட்டராக ஏற்றுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி உனக்கு யாருனா டேட் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே தாரா யோசிக்கிறா திரும்பி. ஏன் இவர் சடனாக இப்படி கேட்டார்? அவனுக்கே தெரியும் இந்த ஊரில் அவனை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியாது, அதோட புது பசங்களோட எனக்கு பழக பிடிக்காதுன்னோ, ஏன் இப்படி கேட்டார் அப்படின்ட்டு மனசில் யோசிச்சுட்டு, தோரி அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்ன உடனே ஜேம்ஸ் அது கேட்ட உடனே சிரிச்சிட்டு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நல்லது அப்படின்னு கேட்க நான் வரதுக்கு முன்னாடி என் டேபிளில் ஒரு வெயிட்டர் வராரு, வந்து ஒரு மூடி இருக்க ஒரு பிளேட்டை வச்சுட்டு போகிறாரு. நானும் ஆர்வமாக அந்த என்ன மூடி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ப்ளூபெர்ரி டாக் மேலே நீ என்னோட டேட்டா இருப்பியா அப்படின்ட்டு ஒரு கோட் லெட்டர் போர்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஜேம்ஸை பார்த்து என்ன இவ்வளோ ஃப்ராங்காக கேட்குறீங்க, வெளிப்படையாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜேம்ஸ் பதில் அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே, எனக்கு இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பேச பிடிக்காது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் தோரிக்கு ஒரு சின்ன சந்தோஷம், சிரிக்கிறா. அதுக்கப்புறம் தோரி யோசிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ் அப்படின்ட்டு அவளோட ஹார்ட்டில் இருந்து எஸ் சொல்கிறான். அதை கேட்ட ஜேம்ஸ்க்கு சந்தோஷம். அதோட தோரிக்கிட்ட அப்போது நீ என் கூட டான்ஸ் ஆட வருவ அப்படின்ட்டு நக்கலாக கேட்ட உடனே தோரியும் சொல்கிறா, டான்ஸா உன் கூடயா? ஆடலாம், ஆனால் ஒரு டெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு ஜேம்ஸ் கேட்டதும், அந்த மாஸ்கியூ பாலுக்கு எல்லாரும் முகமூடி அணிஞ்சிட்டு வருவாங்க. அப்போது நீ என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சா நான் உன் கூட டான்ஸ் ஆட வரலாம் அப்படின்ன உடனே ஜேம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக நான் உன்னை கண்டுபிடிப்பேன், இதெல்லாம் பெரிய விஷயமா, நான் உன்னை கண்டுபிடிச்சோடனே நீ என் கூட டான்ஸ் ஆட வரணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் தோரி மனசில் இன்னொன்று நினைக்கிறா, அவளோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் நிறைய சீக்ரெட்ஸ் ஆகவும் பிட்ரே ஆகவும் கஷ்டமாக போயிருந்தது. ஆனால் இந்த ஜேம்ஸ் கூட எல்லாமே ஸ்மூத்தாக ஓப்பனாக ஃப்ராங்காக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கிட்ட நாளைக்கு கண்டுபிடிச்சா டான்ஸ் ஆட வருவேன் அப்படின்ன உடனே ஜேம்ஸ் சொல்கிறாரு, நீ ஃபுல் மாஸ்கே போட்டிருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு, டைம் ஆகுது, நாளைக்கு தான் பால் இருக்குது, அதுக்கு மாஸ்க் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், நான் க்ளோவி கூட கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு பாய் சொல்கிறா. சொல்லிவிட்டு அவள் லாஸ்ட் போகும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறா, நாளைக்கு மட்டும் நீ என்னை கண்டுபிடிச்சிட்டா நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு சான்ஸ் தரேன், சான்ஸ்னால் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோரி நினச்சிட்டு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னடா ட்ராக்கே இப்படி மாறி போகுது, எனக்கும் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இந்த எபிசோடில் ஜாக்கை காட்டவே இல்லை, அதாவது ஜெயினை காட்டவே இல்லை, வெறும் தோரி, க்ளோவி அண்ட் ஜேம்ஸ்க்கும் தாராக்கும் கல்யாணமே பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு இப்படி விட்டா. இப்படி தான் சீரீஸ் நகருது, எபிசோட் 1 நகருது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் பாய், நாளைக்கு இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நாளைக்கு எப்படின்னு பார்க்குறது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் பாய், லவ் யூ.